ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான உளுந்தங்களி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கிளைமேட்ல உளுந்தங்களி ராகிகளில தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் சொல்லுவாங்க. அதே டம்ளர்ல அதே மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கிறாங்க. ஒரு கருப்பு உளுந்தும் பச்சரிசி மாவு ரெண்டு நான் வந்து அரிசி எடுத்துக்கிற அளவு அதே அதுல அதை டம்ளர் தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஒரு டம்ளர் மாவு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்த எடுத்து நல்லா ஒரு சைடு குடிச்சாங்க. குடிச்சிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க நல்லா வந்தோடனே நம்ம இந்த மாவு பிளேட் எடுத்து கையெல்லாம் கைவிடாம இந்த மாதிரி இது நல்லா வேகணுங்க. மத்த இடத்துல அப்படின்னா மத்தில இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வயிற்றுக்கு சேராது. இந்த மாதிரி நல்லா சரியா வேகலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சு இந்த மாதிரி கலரி வேகணுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சாதான் நல்லா மாவு நல்லா வேகும். பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா கையில ஒட்டா மாதிரி தொட்டு பார்த்தோம்னா நல்லா கையில ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துச்சுனா உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இது உளுந்தங்களி நம்ம நடுவுல இலையில நடுவுல ஒரு ஹோல்ஸ் மாதிரி உள்ள போட்டுட்டு நாட்டு சக்கரை வச்சு தேங்காய் பூ வச்சு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நெய் ஊற்றினாலும் நெய் ஊற்றிக்கலாம். ஏஜெட் ஊற்றி நல்லா குழந்தைகளுக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சத்து இருக்கிற வழியாக உங்களுக்கு காலை வராது. ரொம்ப நல்லது. உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஷேர் பண்ணி